வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நேற்று முன்தினம் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நாளை மறுநாள் புயலாக மாறும் என்று இந்திய வானிலை மையம் ஏற்கனவே கணித்திருந்தது. இந்நிலையில் புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுவடையலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் நாளை புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் இன்று கனமழை நீடிக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வெயில் குறைவாகவே இருக்கும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில நீங்க பாத்தீங்கன்னா மழை நிகழ்வுகள் பெரும்பாலும் இந்த இலங்கை கரை இருக்கக்கூடிய சுழற்சியின் காரணமாக நடைபெறுகிறது. சோ அடுத்த இந்த 2 நாட்கள்ல இந்த 2 சுழற்சிகளும் எப்படி ஒன்றோடு ஒன்றி உறவாடி ஒரு சுழற்சியா மாறுதா இல்ல ஏதாவது ஒரு சுழற்சி வலுப்பெற்று வருதா ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது நம்ம தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். அடுத்த ஒரு புதன்கிழமை போல ஒரு தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இந்த 2 நாட்கள் கழித்து இந்த 2 சுழற்சிகள்ல ஏதாவது ஒரு சுழற்சி இல்ல 2 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று உருவாடி ஒரு சுழற்சியா மாறும் பட்சத்துல அது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழகம் நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது வட தமிழகத்துல நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து இன்னொரு ஓரிரு நாட்கள் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா வந்து இந்த 2 சுழற்சிகள் எந்த சுழற்சி வலுப்பெறும் வந்து வானிலை படிவங்களிடையே ஒத்த கருத்து இல்லை. ஒரு குறிப்பிட்ட வானிலை படிவங்கள் வந்து இலங்கை சுழற்சி வலுப்பெற்று இலங்கை கரை அருகே கடந்து டெல்டாக்கு கிழக்கு பகுதியில் வந்து வடதமிழ் நோக்கி வருவதா காட்டுது. அப்படி இருக்கும்போது மழை நிகழ்வுகள் பெரும்பாலும் கடலோர பகுதிகள் மிக அதிகமாக இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் வெதர் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி, அதாவது இந்திய வானிலை துறை இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய சுழற்சி வந்து வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கதிவிருப்பு நோக்கி வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சுழற்சி வரும்போது நமக்கு வந்து பெரும்பாலும் மழை இந்த வார இறுதிக்கு தான் வந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட அந்தமான் பகுதியில வரணும். ஸோ இந்த ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம அடுத்த ஒரு 2 நாட்கள் காத்திருக்க வேண்டியதா இருக்கும் நான் நினைக்கிறேன். உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3ஆம் நாளாக தடை தொடர்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். சக்திவேல், விவரங்கள் பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அமலலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் அதிக அளவில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். மேலும் கோவிலுக்கு மேல் பகுதியில் பஞ்சலிங்க அருவி அமைந்துள்ளது. தற்போது மலை கிராமங்களான குருமலை, குளிப்பட்டி, ஜல்லிமுத்தான் பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. அதேபோல் கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பஞ்சலிங்க அருவிக்கு செல்லக்கூடிய இரும்பு பாதை சேதமடைந்த நிலையில் அதை சில தினங்களுக்கு முன்பு சீரமைக்கப்பட்டது. மேலும் தற்போது மலை கிராமங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மீண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று தொடர்ந்து 3வது நாளாக அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு அப்பகுதியில் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு வனத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.
நாகையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நீர்நிலைகள் நிறைய தொடங்கியுள்ளன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், எந்தெந்த நீர்நிலைகளாம் நிரம்பும் தருவாயில் இருக்கின்றன? அவனியா புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமின்றி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதியில் முதல் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்து வருது. மிதமான மழை பெய்து வரக்கூடிய நிலையில அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. இந்த மழையால பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே முடங்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளும் நிறைய தொடங்கியுள்ளது. குறிப்பாக புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அடப்பன் அருகே உள்ள அடப்பன்குளம் நிரம்பி தொடர்ச்சியாக குளத்திலிருந்து வெளியாகும் உபரி நீர் கால்வாயில் சென்று வருகிறது. மேலும் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய நேரங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்ததால் குடியிருப்பு பகுதியிலும் விளைநிலங்களும் தண்ணீர் சூழ்ந்து பாதிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று மாலை 6:30 இன்று காலை 6:30 வரை அதிகபட்சமாக ஆயங்குடி பகுதியில் 8.2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே போல் ஆவுடையார் கோயிலில் 6.8 சென்டிமீட்டர் மழையும் பதிவான நிலையில பொது நீர்நிலைகள் நிரம்ப தொடங்கியிருக்கு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரியாஸ். தூத்துக்குடி மாநகரில் உள்ள முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர் ஆகிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீருடன் கழிவுநீரும் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. மருதவனம், மாங்குடி, வடசங்கேந்தி, வங்கநகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஒரு ஏக்கருக்கு 8000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கும் நிலையில் நெற்பயிர்கள் அழுகியதால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடைவிடாது பெய்த கனமழையால் விளைநிலங்களில் இடுப்பளவு நீர் தேங்கியது. அம்மாப்பேட்டை, பல்வராயன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சியளித்தது. நாற்று நடவு செய்து 15 நாட்களே ஆகும் நிலையில் இளம் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. அங்கு வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் வடியாமல் விளைநிலங்களில் தேங்கியிருப்பதாகவும் இதனால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் கூறினர். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. 3 நாட்களாக பெய்த மழையால் நாகை, நாகூர், பாலையூர், திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில் இளம் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. வெள்ளம் வடியாமல் தேங்கியிருப்பதால் பயிர்கள் நீரில் மிதப்பதுடன் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது.